ஹாய் உறவுகளே, இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல். இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. ஏதாச்சும் ஃபோன் பண்ணாங்களா என்று கனகவள்ளி கேட்கவும், ஆமா அனு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணான். ரொம்ப சந்தோஷமா சொன்னான். மாமா, நீங்க எப்ப சென்னைக்கு வரீங்க இன்னும் என்கிட்ட கேட்டா. நான் ஒரு 2-3 நாள்ல உனக்கு சொல்றேன்னு சொன்னேன் என்று சொன்னார். அப்படியா, கார்த்திக் ஏதும் உங்களுக்கு கால் பண்ணானா என்று அவள் கேட்கவும், இல்லை தம்பி இன்னும் எனக்கு கால் பண்ணவே இல்லை என்று அவர் சொல்லி வாயை மூடுவதற்குள் சுந்தரேசன் ஃபோன் அலறியது. அது யார் என்று பார்க்கும்போது, நீ சொல்லி வாயமுள்ள உன் பையன்தான் கால் பண்றான் என்று சொல்லவும், கார்த்திகா கால் பண்றான், எடுங்க எடுங்க என்று அவள் சொன்னாள். உடனே போனை எடுத்து, கார்த்திக் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்று சுந்தரேசன் கேட்கவும், அப்பா நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க, அம்மா நல்லா இருக்காங்களா என்று அவன் கேட்க, நாங்க நல்லா இருக்கோம்ப்பா, எங்களுக்கு என்ன குறைச்சல், நீங்க தான் ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணணும்னு இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ளாட்டியும் நீயே ஃபோன் பண்ணிட்ட என்று அவன் சொல்லவும், ஓ அப்படியா, ஓகேப்பா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்கு தான்ப்பா கால் பண்றேன் என்று அவன் சொல்லவும், என்னப்பா என்று அப்பா கேட்க, அப்பா நான் பிரியா கிட்ட பேசிட்டேன், அவங்க வீட்லேயும் எங்களுடைய காதலுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, நீங்க வந்துட்டீங்கன்னா நம்ம என்ன ஏதுங்கிறத பேசி முடிச்சிடலாம் என்று அவன் சொல்லவும், அப்படியா, அனுபாப்பாவும் சொல்லுச்சு, சரி நானும் அம்மாவும் கலந்து பேசிட்டு எப்போ வரங்கிறத உங்க 2 பேருக்குமே இன்ஃபார்ம் பண்றோம் என்று சொல்லவும், சரிப்பா, அம்மாவை கேட்டதா சொல்லுங்க, எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் என்று சொல்லிவிட்டு கார்த்திக் போனை வைத்தான். உடனே கனகவள்ளி, என்னங்க கார்த்திக் என்ன சொன்னா என்று கேட்கவும், இல்லை அந்த பொண்ணோட வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க, அதனால எப்போ வரீங்கன்னு சொல்லி கேட்டான், நானும் அம்மாவிட்ட பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் வச்சிட்டேன், சரிங்க, அப்போ அனுபாப்பாவை கூப்பிட்டு இருக்கும், இவனும் கூப்பிடுறான், நம்ம ஒரு 2 நாள் அங்கே போயிட்டு வந்துடலாமா என்று கனகவள்ளி கேட்கவும், சரி கனகா, நீ சொல்கிற மாதிரி நீ என்னுடைய சின்ன சின்ன வேலையை இங்கே நான் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புவதற்கு பார்க்கலாம் என்று சொல்லி இருவரும் அவர்களுடைய திருமணத்தையும் பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள். இங்கு பிரகாஷ் அறைக்கு வந்த பிறகு, அனு இந்த 3 நாள் நம்மளுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்ததில்லை என்று அவள் கேட்கவும், ஆமா பிரகாஷ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, இந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது, அது மட்டும் இல்லை இந்த ஏற்காடு ட்ரிப் என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டு அவர்களுடைய இரவு உடையை மாற்றிக்கொண்டு அவர்கள் கட்டில் வந்து அமரவும், அனு இன்னைக்கு நம்ம எதுவுமே பண்ண வேணாம், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு, அதனால நம்ம சீக்கிரமாக தூங்கிட்டு நம்ம சீக்கிரமாக காலையில் எந்திரிச்சு கிளம்பணும், அதனால நம்ம தூங்கலாமா என்று சொல்லவும், நம்ம தூங்கலாம், ஆனால் என்ன இன்னைக்குன்னு பார்த்து இப்படி இடி இடிச்சுக்கிட்டு மழை வர மாதிரி இருக்கு என்று சொல்லவும், அதான் எனக்கு தெரியல, இன்னும் குளிராதான் இருக்கு என்று சொல்லவும், குளிர்னாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு என்று அனு சொன்னாள். ஏன் அப்படி சொல்றேன்னு என்று அவன் கேட்கவும், இல்லை நீங்க அப்பப்போ குளிர்துன்னு தானே நீங்க என் பக்கத்துல வரீங்க, அப்படி இருந்தா இந்த குளிர் எனக்கு ஆபத்து தானே என்று சொல்லவும், என்னது நான் பக்கத்துல வர்றது உனக்கு ஆபத்தா என்று அவன் கேட்கவும், இல்ல பிரகாஷ், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்று அவள் சொன்னாள். எது விளையாட்டு, இப்ப உன்னை என்ன பண்றேன் பாரு என்று சொல்லி அவள் அருகில் சென்று அவளை கிச்சு மூட்டுவது போல அவளை அவன் செய்து கொண்டிருந்தான். வேணாம் பிரகாஷ், விடுங்க, எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது, விடுங்க என்று அவள் சொல்லவும், முடியாது, என்ன கலாச்சில, அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் என்று சொல்லி அவள் இடுப்பை பிடித்து அவன் கிச்சு மூட்டிக்கொண்டே அவளிடம் விளையாடி கொண்டிருந்தார்கள். இப்படியே இருவரும் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கவும் அப்பொழுது ஒரு பலத்த இடி ஒன்று இடித்தது. உடனே அவனை இருக்க அணைத்து கொண்டாள். என்னானோ இந்த இடிக்கெல்லாம் நீ போய் பயப்படுற, சரி வா என்று சொல்லி இருவரும் ஒன்றாக அப்படியே கட்டிப்பிடித்து கொண்டு படுத்தார்கள். என்னானோ ஏன் இப்படியெல்லாம் இடிக்கு பயப்படுற, சின்ன குழந்தையாட்டம் என்று சொல்லவும், என்னன்னு தெரியல, எனக்கு சின்ன வயசுல இருந்தே இடினாலே ரொம்ப பயம் என்று சொல்லவும், சரியனோ அதுக்காக இப்படியா நைட்டு ஃபுல்லா முழிச்சிட்டே இருக்க போறியா, ஏன் உனக்கு தூக்கம் வரலையா என்று கேட்கவும்,
இல்லை தூக்கம் வரல, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று அனு சொல்லவும், அனு நீ என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதனால தான் உன்னை வாழ்நாள் ஃபுல்லாக என் பக்கத்துலேயே வச்சுக்கணும் தான் நான் இருக்கேன். ஊருக்கு போனதுக்கு அப்புறமா நம்மளுடைய கல்யாண பேச்சு தான் ஓடிட்டு இருக்கும் என்று பிரகாஷ் சொல்லவும், எனக்கு அதுதான் வேணும் பிரகாஷ் என்று சொல்லி அவள் சொன்னாள். சரி தூங்கலாமா என்று அவன் கேட்கவும், தூங்கலாமே என்று அவள் சொன்னாள். உடனே நீ இப்படி கட்டிப்பிடிக்கவும் எனக்கு தூக்கமே வரல, உன்னை என்னவோ பண்ணணும் போல இருக்கு என்று அவன் சொல்லவும், என்னது என்னமோ பண்ணணும் போல இருக்கா? எனக்கு உடம்பு டயர்டா இருக்கு, தூங்க போறேன்னு சொன்னீங்களே, ஆனா இப்ப தூக்கம் வரல, இப்படி நீ கட்டிப்பிடிச்சிருந்தா எனக்கு எப்படி தூக்கம் வருது என்று சொல்லவும், எனக்கு இடி இடிக்குது, அதனால தான் கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு தூங்க வேண்டியது தானே என்று சொல்லவும், அது எப்படி அனு, ஒரு அழகான பொண்ணு இப்படி கட்டிப்பிடிச்சிட்டு இருந்தா யாருக்காவது தூக்கம் வருமா? ரொமான்டிக் தான் வரும் என்று அவன் சொல்லவும், அப்படியா, ரொமான்டிக் தான் உங்களுக்கு வருமா? அப்படி என்ன வருது என்று சொல்லி, உன்னை நேற்று மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணணும் தான் எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனாலும் இன்னைக்கு உடம்பு ஒத்துழைக்காது. ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய அலைஞ்சிட்டோம். அதனால இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன்னா அப்படியே முத்தமலையில் உன்னை நனைக்க போறேன் என்று சொல்லி அவளுடைய உடல் முழுவதும் அவன் முத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தான். அனு, எனக்கு உன்னுடைய கண்ணு ரொம்ப பிடிக்கும், அதனால உன் கன்னத்துல ஒரு முத்தம். உன்னுடைய மூக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால உன் மூக்குல ஒரு முத்தம். வாய் ரொம்ப பிடிக்கும், அதனால உன்னுடைய உதட்டில ஒரு முத்தம் என்று சொல்லி அவன் ஒவ்வொரு இடமாக முத்தத்தை கொடுத்து கொண்டே வரவும், போதும் பிரகாஷ், இதுக்கு மேல நீங்க முத்தம் கொடுக்காதீங்க, என்னால தாங்க முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்களே என்று அவள் சொல்லவும், முடியாது, இன்னைக்கு உடல் முழுவதும் நான் முத்தத்தை பொழிந்து கொண்டே தான் இருப்பேன், அதை நீ வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும் என்று சொல்லி அவர்களுடைய இருவருடைய ஊடலையுமே அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். இப்படியன்று அவர்கள் முத்தத்தில் ஆரம்பித்து இறுதி வரை அவர்கள் கொண்டு சென்றார்கள். பிரகாஷ், போதும் என்று அனு சொல்லவும், என்னாச்சு அனு, என்னுடைய முத்தம் உனக்கு பிடிக்கலையா என்று அவன் கேட்கவும், முத்தம் எல்லாம் பிடிச்சுதான் இருக்கு, நீங்க முத்தம் கொடுக்க கொடுக்க என் உடம்புல ஏதோ பண்ற மாதிரி இருக்கு, அப்புறமா நீங்க நேற்று மாதிரி என்னை என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க என்று அவள் சொல்லவும், எனக்கு கூட அப்படிதான் இருக்கு, உன்னுடைய ஒவ்வொரு பாகத்திலும் என்னுடைய இதழ்கள் படப்பட என்னுடைய உள்ளுணர்வு வேறு மாதிரி எனக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு என்று அவன் சொல்லவும், எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரொமான்ஸ் பண்ற மாதிரி இருக்கு என்று அவன் சொன்னான். சரி பிரகாஷ், இன்னைக்கு நம்ம முத்தத்தோட நிப்பாட்டிக்கலாமே என்று அனு கேட்கவும், பிரகாஷ், என்ன அனு, ஏன் நான் உன்னை முத்தம் கொடுக்கறது உனக்கு பிடிக்கிற மாதிரி தெரியுது என்று அவன் கேட்கவும், இல்லை பிரகாஷ், முத்தம் கொடுக்க வரீங்க, என்னென்னமோ தோணுது, அப்புறமா மறுபடியும் நம்ம ஒன்றா இருக்கிற மாதிரி ஆயிடும், அதனால வேணாம்னு சொல்கிறேன், எனக்கு 2 வாட்டி உங்கள் கூட இருந்தது ஏதோ தப்பா என்கின்ற மாதிரி தோணுது, அதனால வேணாமே என்று சொல்லி அவள் அவனை விட்டு விலகி படுத்தாள். உடனே பிரகாஷிற்கு அவள் மீது கோபம் வந்தது. ஆனாலும் அவளுடைய உணர்வை புரிந்து கொண்டு, சரி பாவம் அனு, அவ கொஞ்சம் பயந்துட்டு இருக்கா, அவளை நம்ம இதுக்கு மேல பயமுறுத்த வேணாம், சரி என்று நீ தூங்கு, நம்ம காலையில சீக்கிரமா கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு அவனும் அப்படியே படுத்து உறங்கினான். விடியற்காலை பொழுது விடியவும் இருவரும் சீக்கிரமாக எழுந்து குடித்து முடித்து பிறகு அவளுடைய லக்கேஜுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு காரில் வைத்துவிட்டு, சரியனோ நம்ம ஊருக்கு கிளம்பலாமா என்று கேட்கவும், போலாம் பிரகாஷ் என்று சொல்லி இருவரும் சந்தோஷமாக அங்கிருந்து சென்னையை நோக்கி அவர்கள் சென்றார்கள். காலை டிஃபன் ஒரு இடத்திலும் மத்தியான லஞ்ச் ஒரு இடத்திலும் அவர்கள் சாப்பிட்டார்கள். இப்படியே அவர்களுடைய டிராவல் மிக சிறப்பாகவே இருந்தது. அனு என்று பிரகாஷ் கூப்பிட்டான். சொல்லுங்க பிரகாஷ் என்று கேட்டாள். உங்க மாமாவுக்கு நான் கால் பண்ண சொன்னனே, பண்ணிட்டியா என்று அவன் கேட்கவும், நான் நேத்தே பண்ணிட்டேன், மாமா 2 நாள்ல ஊருக்கு வரேன்னு சொல்லி இருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன என்று அவன் கேட்கவும், கார்த்திகோட லவ்வர் வீட்லையும் அவங்க மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாங்க, சூப்பர்ல என்று அனு சொல்லவும், ஆமானோ, எல்லாமே சூப்பர் தான், சரி நம்ம அவங்க கல்யாணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், புரியுதா என்று சொல்லவும், ஏன் அப்படி என்று அனு கேட்கவும், ஏன் உனக்கு தெரியாதா என்று பிரகாஷ் கேட்கவும், நீ சொல்றதும் சரிதான், அப்ப மாமா வரட்டும், நம்ம சீக்கிரமா அதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம் என்று இருவரும் அவர்கள் சந்தோஷமாக பேசிக்கொண்டு சென்னையை அடைவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு, அனு, சென்னை இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும், நீ என்னை விட்டு ஹாஸ்டலுக்கு போயிடுவியா என்று அவன் கேட்கவும், ஏன் அப்படி சொல்றீங்க?
நான் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்கள் கூட தானே இருக்கேன். அந்த ஒரு நைட்டு தானே உங்களை விட்டு நான் இருக்கேன். அதுவும் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் பக்கத்துலேயே தான் இருப்பேன். அப்புறம் ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க என்று அனு கேட்கவும், என்னன்னு தெரியல, அதான் நான் கேட்டேன். சரி, என்ன நம்ம இன்னும் எவ்வளோ நாளைக்கு, கொஞ்ச நாளைக்கு தானே, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். நான் உன்னை ஹாஸ்டலில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீயும் ரெஸ்ட் எடு. அடுத்த நாள் காலையில் முடிஞ்சா வேலைக்கு வா, இல்லைன்னா நீ வர வேண்டாம் என்று பிரகாஷ் சொல்லவும், இல்லை நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். பெண்டிங் ஒர்க்கு நிறையா இருக்குது. அங்கே காயத்ரி வேற என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அதனால தான் வேலைக்கு போய் தான் ஆகணும் என்று அவள் சொல்லவும், சரியனு, அப்போ நான் காலையில் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். நம்ம இருக்கிற பெண்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிடலாம் என்று சொல்லவும், சரி என்று பிரகாஷ் சொல்லிக்கொண்டே இருவரும் அவர்களுடைய ஹாஸ்டலை நோக்கி சென்றார்கள். ஹாஸ்டல் வந்தவுடன் அணுவை இறக்கிவிட்டு, அனு பார்த்து பத்திரமா இரு சரியா என்று சொல்லவும், என்ன புதுசா, நான் எப்பொழுதும் போல தானே போகிறேன், அதுவும் ஹாஸ்டலுக்கு தானே போகிறேன், அதெல்லாம் நான் பார்த்து பத்திரமா தான் இருப்பேன். நீங்கள் தான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு எனக்கு மெசேஜ் போடுங்க என்று சொல்லவும், சரியனு நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பிரகாஷ் அங்கிருந்து சென்றான். இங்கு கார்த்திக் பிரியாவும் அவர்களுடைய காதல் வெற்றி அடைந்ததை நினைத்து சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். என்ன கார்த்திக், நம்முடைய காதல் இவ்வளோ சீக்கிரமா நிறைவடையும் என்று நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. எனக்குமே தான் பிரியா. நானும் அப்பா கிட்ட சொல்லலாமா, அவர் ஓகே சொல்லிட்டாரா, எங்க உங்க வீட்டில் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். உங்க வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போ எப்படி தெரியுமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு என்று கார்த்திக் சொல்லவும், கார்த்திக் உங்ககிட்ட ஒன்று கேட்கலான்னு இருக்கேன், கேட்கலாமா என்று சொல்லவும், ஆமாம், உங்கள் அத்தை பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? அனு. அவங்களும் யாரையோ லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க இல்லை என்று அவள் கேட்கவும், ஆமாம், பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி உனக்கு தெரியுமா என்று அவள் கேட்கவும், அது எவ்வளோ பெரிய கம்பெனி, அந்த ஓனரை நான் பார்த்துருக்கேனே என்று அவள் சொல்லவும், ஆமாம், அந்த ஓனர் பிரகாஷ் சார் தான் அனு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறா என்று அவன் சொல்லவும், என்ன சொல்றீங்க, அவரை தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அவர் செம சூப்பர் கேரக்டர் தெரியுமா? நான் ஒரு வாட்டி கேம்பஸ் இன்டர்வியூவில் கூட அவரை நான் பார்த்தேன் என்று அவள் சொன்னாள். அதே கேம்பஸ் இன்டர்வியூவில் தான் அணுவையும் பார்த்து காதலிச்சு இப்போ திருமணம் வரைக்கும் கொண்டுட்டு போகிறாங்க என்று கார்த்திக் சொல்லவும், சூப்பர்ப்பா, உங்கள் அத்தை பொண்ணு என்று அவள் சொன்னாள். ஆமாம், நான் உன்னை கேட்கணும்னு இருந்தேன். ஏன் நீங்கள் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம என்ன லவ் பண்ண அவங்க அழகா தானே இருக்காங்க என்று அவள் கேட்கவும், கார்த்திக் உடனே, இங்கே பாரு பிரியா, அவள் எங்கள் அத்தை பொண்ணு தான். ஆனாலும் சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பாவை இழந்துட்டு எங்கள் வீட்டில் தான் இருக்கா. நான் அவளை ஒரு அத்தை பொண்ணு மாதிரி பார்க்கல, என்னுடைய கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் அவ கூட பழகுனேன். அவ மனசுலையும் ஒன்று இல்லை, என் மனசுலையும் ஒன்று இல்லை. பெரியவங்க மனசுல எது இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால தான் எங்க மனசுல ஒன்று இல்லைங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம் என்று கார்த்திக் சொல்லவும், ஓ அப்படியா, சூப்பர்ப்பா, உங்களை நினைக்கையில எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்கு என்று பிரியா சொல்லவும், ஆமாம், நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. இப்படியே தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேனே தவிர வேற ஒன்றுமே இல்லை என்று அவன் சொல்லவும், வேறு என்ன வேணும் உங்களுக்கு என்று பிரியா கேட்கவும், அப்படியே ஒரு டச்சிங் அப்படி என்று கார்த்திக் சொல்லவும், டச்சிங் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய கல்யாண வேலையில் என்னென்ன இருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சீக்கிரமாக மாமாவையும் அத்தையும் வர சொல்லுங்க, எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு என்று பிரியா சொல்லவும், அப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு அணுவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் அப்புறமா நம்முடைய மேரேஜ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது என்று சொல்லவும், ஏன் என்று அவள் கேட்க, ஒன்றும் இல்லை, அவள் என் தங்கச்சி மாதிரி, உன்கிட்ட சொன்னேன் இல்லை, அதனால் அவளுக்கு தானே ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறமா தானே அண்ணனை கல்யாணம் பண்ணணும், அதனால தான். ஏன் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ண மாட்டியா என்று கேட்கவும், இங்கே பாரு கார்த்திக், உனக்காக நான் எவ்வளோ நாள் வேணாலும் காத்திருப்பேன் என்று பிரியா சொல்லவும், ஐ லவ் யூ ஸோ மச் பிரியா என்று கார்த்திக் சொன்னான். ஐ லவ் யூ டூ மச் கார்த்திக் என்று பிரியா சொல்லவும், சரி பிரியா, நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு, உனக்கும் வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்புறியா என்று கேட்கவும், ஆமாம் நானும் கிளம்புறேன், அப்புறமா நாளைக்கு சண்டே ஆஃபீஸ் லீவு, எனக்கு கொஞ்சம் வீட்டில் ஒர்க் இருக்கு, அதனால என்னால் எங்கேயும் வெளியில் வர முடியாது என்று பிரியா சொல்லவும், ஓகே பிரியா, நாளைக்கு நான் எங்கள் அத்தை பொண்ணை பார்க்க போகலான்னு இருக்கேன்,
நீ வந்தா உன்னை கூட்டிட்டு போகலான்னு பார்த்தேன். இப்போ என்னடானா நீ வரலன்னு சொல்லிட்ட. சரி நான் மட்டும் போறேன் என்று சொல்லவும், என்னது அணுவை பார்க்க போறீங்களா? அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன். என்ன வேலையா இருந்தாலும் அதை நான் சீக்கிரமா பண்ணி வச்சுட்டு நீங்க எப்போ போறீங்கன்னு சொல்லுங்க, நான் அப்ப வந்துடுறேன் என்று பிரியா சொல்லவும், பாருடா நான் கூப்பிட்டப்ப இப்ப வரலன்னு சொல்லிட்டு அணுவை பார்க்க போறேன்னு சொல்லவுமே நீங்க வரீங்க, ரொம்ப மோசம் தாண்டி நீ என்று கார்த்திக் சொல்லவும், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆனாலும் எனக்கு வீட்டில் வேலை தான் இருக்கு. நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் அணுவை பார்க்க முடியும், அதனால மிஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் வர்றேன்னு சொன்னேன் என்று பிரியா சொல்லவும், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் பிரியா. சரி நம்ம நாளைக்கு ஒரு 11 மணிக்கு கிளம்பி போகலாம் என்று அவன் சொல்லவும், சரி என்று சொல்லிவிட்டு பிரியா அங்கிருந்து சென்றாள். இங்கு பிரகாஷ் அவனுடைய காரை பார்க்கிங் செய்துவிட்டு அவனுடைய வீட்டுக்குள் நுழைந்து அவனுடைய லக்கேஜை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு அவனுடைய அறைக்கு சென்று அப்படியே கட்டிலில் சாய்ந்தான். அப்பொழுது அணுவுக்கு ஃபோன் செய்ய வேண்டும் என்று அவனுடைய ஃபோனை எடுத்து ஒரே ஒரு மெசேஜை மட்டும் போட்டு விட்டான். ஆனால் நான் வந்துட்டேன், ரொம்ப டயர்டாக இருக்கு, அப்புறமா கூப்பிட்றேன் என்று சொல்லி மட்டும் அவன் ஒரு மெசேஜை அனுப்பினான். அதை பார்த்த அனு, ஓகே பிரகாஷ் நீங்கள் பார்த்து ரெஸ்ட் எடுங்க, நானும் தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதனால தான் நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் படுங்க என்று சொல்லிவிட்டு அவளும் ஒரு பதிலுக்கு மெசேஜை அனுப்பவும் அவளும் அவருடைய வேலையை பார்த்து கொண்டே அப்படியே அவர்களுடைய ஓய்வு அவர்கள் எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். இங்கு கனகவள்ளியும் சுந்தரேசனும் கனகா கனகா என்று சுந்தரேசன் கூப்பிடவும், என்னங்க எதுக்கு கூப்பிடுறீங்க என்று கேட்கவும், என்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம நாளைக்கு சென்னைக்கு கிளம்பணும் என்று சொல்லவும், அப்படியா சரிங்க, நம்முடைய பசங்களோட கல்யாணத்தை நம்ம தள்ளி போடக்கூடாது, அதனால நாளைக்கே ஃபர்ஸ்ட்டு நம்ம அணு இடத்துல பேசிட்டு அதுக்கப்புறமா கார்த்திக் இடத்துல பேசிட்டு ஃபர்ஸ்ட்டு அணுவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா தாங்க கார்த்திக்கு கல்யாணம் பண்ணணும் என்று சொல்லவும், ஆமாங்க நானும் அதுதான் உங்ககிட்ட சொல்லலான்னு சரி நான் உங்களுக்கு துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன், நம்ம நாளைக்கு காலையில் இங்கிருந்து கிளம்பலாமா என்று அவள் சொல்லவும், சரி கனகா துணியெல்லாம் எடுத்து வை, நான் மற்ற வேலைகளை முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பலாம் என்று சொல்லவும், சரிங்க நம்ம துணி எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கனகவள்ளி அவர்களுடைய துணிகளை எடுத்து வைப்பதற்கு அவள் சென்றாள். அப்பொழுது கனகவள்ளி, என்னங்க நீங்கள் அணுவுக்கு நீங்கள் கார்த்திக்கும் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, பிள்ளைங்க நம்ம வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க என்று கனகவள்ளி சொல்லவும், சரி நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சிறிது தூரம் அங்கு சோபாவில் உட்கார்ந்து விட்டு ஃபோனை எடுத்து முதலில் அணுவிற்கு தான் ஃபோன் செய்தான். அனு எப்படிம்மா இருக்க என்று மாமா கேட்கவும், மாமா நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்று, என்ன மாமா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க என்று சொல்லவும், அனுமா நாளைக்கு காலையில் நான் கிளம்பி சென்னைக்கு வரேம்மா என்று அவன் சொல்லவும், அப்படியா மாமா, சரி மாமா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கால் பண்ணுங்க, நான் கூட்டிகிட்டு வரேன் என்று அவள் சொல்லவும், வேணாமா கார்த்திக் தான் அங்கே இருக்கான் இல்லை, அவனே வந்து ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து கூட்டிகிட்டு நான் உன்னுடைய ஹாஸ்டலுக்கு விட சொல்லி இருக்கேன், ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு ஆளுங்கக்கிட்ட பேசணும், நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் என்று மாமா சொல்லவும், சரி மாமா அப்போ கார்த்திக்கிட்ட சொல்லிடுங்க, பார்த்து பத்திரமா நீங்களும் அத்தையும் வாங்க, உங்களுக்காக நான் இங்கே காத்துட்டு இருப்பேன் என்று அனு சொல்லவும், சரிம்மா நீ உடம்ப பார்த்துக்கோ, நான் நாளைக்கு வந்து மற்ற விஷயத்தை உங்ககிட்ட பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு சுந்தரேசன் ஃபோனை வைத்தார். மாமா வருகிறார் என்று அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. கூடிய சீக்கிரத்தில் பிரகாஷுக்கும் அவளுக்கும் திருமணம் நடக்கப் போகிறது என்று அவள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டே இருந்தாள். இதை பிரகாஷிடம் சொல்ல வேண்டும் என்று அனு துடித்து கொண்டிருந்தாள். சென்னை சொன்ன பிரகாஷுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொன்னாள். சரி நான் என்கிட்டயே நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லிடுறேன் என்று சொல்லி பிரகாஷ் சொன்னான். சுந்தரேசனும் கனகவள்ளியும் வந்து அலமேலியிடம் என்ன பேச போகிறார்கள், அலமேலி இவர்களுடைய திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டு பிறகு அங்கு என்ன நடக்கப் போகிறது, இது அனைத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்போ தெரியுமா, நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.